அனைவருக்கும் வணக்கம். I'm very happy today to be here in this graduation ceremony and to see so many trans people achieving their dreams, touching their goals, breaking through glass ceilings. And this day makes a difference in their lives, in the lives of future generations, and also it fulfills our lives too. So this is a remarkable day, and thank you to Liba and Father Joe Arun for making me part of this today. Thank you. I'd like to pay my respects to the director of Liba, Father Dr. Joe Arun, for taking up this initiative. Not that many people thought of this, to make learning more inclusive. So I thank him and I appreciate him once again. And Director of Loyola Institutions, Dr. Anthony Robinson. I'm sure without the Vice Chairperson, nothing can move. And Father Jabamala Irdiraj, who blessed the new graduates today. Father Pundi Rajan, the Financial Controller, Professor Lakshmi Narayanan, the Dean, Professor Chandran, Associate Dean, Dr. Sudha from the Sagodharan organization, who spoke so beautifully, and the faculty here who has stood with Liba to make this great dream come true, the staff, the students who've been so supportive of these people, and a great appreciation to all the students who are graduating today. It's a very memorable day for me to be here. இங்கே பேசிய எல்லாருமே நான் தொடர்ந்து இந்த திருநங்கைகள் இவர்களோடு பயணிக்கக்கூடிய ஒருவராக இருந்திருக்கிறேன் என்பதை குறிப்பிட்டு சொன்னார்கள். இந்த பயணம் என்பது பல விஷயங்களை நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒன்று. இப்போ ஒரு ஆணா பிறக்கிறது, ஒரு பெண்ணா, சில நேரங்களில் ஒரு காலத்தில் நாங்கள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போனோன்னா அப்படியே கிளம்பி போயிடுவோம். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அந்த நிகழ்ச்சியிலே அப்பொழுது இருந்த திருநங்கைகள் அவங்க சொல்லுவாங்க, இது என்ன ஒழுங்கா, அதாவது கம்மல் ஒழுங்கா இதுவா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா என்ன அப்படின்னுட்டு. ஏன் போதாது அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் ஒரு விமனா இருக்கிறத செலிப்ரேட் பண்ணவோ அப்ரிஷியேட் பண்ணவோ தெரியல, அதை நீங்க பெருசாவே மதிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்வாங்க. அப்பொழுதுதான் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுது. I was born a woman and I grew up to be a woman, but they have struggled, fought and sacrificed so much to become a woman or a man. அதனால நம்ம அத்தனை பேரையும் விட அதை கொண்டாடக்கூடிய தகுதி, உரிமை அவர்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு காலகட்டத்தில் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் were not part of society, they were not even recognized. ஒரு பாஸ்போர்ட் வாங்கணும்னா வாங்க முடியாது, கல்லூரியில் சேரணும்னா சேர முடியாது, ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு காலம் தான் இருக்கும், கல்லூரியில் போய் சேர முடியாது, எந்த கவர்மெண்ட் ரெக்கக்னிஷனுமே இருக்காது, அதாவது அவங்க இருக்காங்க அப்படிங்கிற எந்த ரெக்கக்னிஷனும் இருக்காது. இப்போ ஒரு பர்சன் தன்னை டிரான்ஸ் பர்சனா உணர்ந்து, ஒரு விமனாவோ மேனாவோ உணர்ந்து அதுக்கான ஆப்ரேஷன்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா
அது கிட்டத்தட்ட டாக்டர்ஸ் அதை ஃபெசிலிட்டேட் பண்ண முன் வர மாட்டாங்க, யாரோட உதவியும் இருக்காது. அது ஒரு நிஜமாவே ஒரு க்ரூவல் அப்படின்னு சொல்லக்கூடிய சொசைட்டி அவங்க மேல செலுத்தக்கூடிய ஒரு வயலன்ஸோடைய வெளிப்பாடாகத்தான் அவங்களுடைய அந்த சர்ஜரி ஆப்ரேஷன்ஸ் அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கிறது. சுதா கூட என்கிட்ட பலமுறை வந்து எவ்வளவு வந்து தன்னுடைய உயிரை பணம் வைத்து அவங்க வந்து சில சர்ஜரிஸை செஞ்சுக்க வேண்டிய ஒரு நிலை இருந்திருக்கிறது என்று எனக்கு சொல்லி இருக்கிறார். இவ்வளவு வீட்டில இருந்து தன்னுடைய மகன் என்று அம்மா அப்பா நினைச்சிட்டு இருக்கிற தான் மகள்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க ஒரு காலகட்டத்துல வந்து நான் இல்லை, நான் ஆணாக இருக்க விரும்புகிறேன், பெண்ணாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லும்போது அதை வந்து அவங்களால ஜீரணிச்சுக்கவே முடியாம கிட்டத்தட்ட ஒரு 14-15 வயசுல வந்து பெரும்பாலான திருநங்கை திருகள் வந்து வீட்டை விட்டு வெளியேற்றப்படக்கூடிய ஒரு சூழல்ல அதுக்கு அந்த சின்ன வயசுல வந்து வேலைக்கு போகவோ சம்பாதிக்கவோ தன்னை பாதுகாத்து கொள்ளவோ முடியாத ஒரு சூழலில் தான் தத்தளித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்திருக்கிறது. ஒரு இன்டர்வியூல வந்துட்டு நர்த்தகி, இன்னைக்கு அவங்க பெரிய டான்சர், பிளானிங் கமிஷன்ல இருக்காங்க, அவங்கள இன்டர்வியூ பண்ணப்ப பிபிசி இன்டர்வியூ பண்ணப்ப கேட்டாங்க, நீங்க வந்து ஒரு டான்சரா இல்லாம இருந்திருந்தீங்கன்னா என்னவா இருந்திருப்பீங்கன்னு. அதற்கு நர்த்தகி அவர்கள் சொன்ன பதில், நான் ஒரு டான்சரா இல்லைன்னா நான் ஒரு செக்ஸ் ஒர்க்கரா இருந்திருப்பேன், இல்லை என்றால் தெருவிலே பிச்சை எடுத்து கொண்டிருந்திருப்பேன். இதுதான் நிதர்சனமாக இருந்தது. இதுதான், இதை தாண்டி வேற சாய்ஸஸே கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. அதுதான் அவர்களுடைய வாழ்க்கையாக இருந்தது. ஒரு முறை சுதா மற்றும் சில பேர் வந்து என்னை சந்தித்து, கல்லூரி சில பேர் எல்லாம் முட்டி மோதி இவ்வளவு கஷ்டங்களையும் தாண்டி படிக்கணும் அப்படின்னு வந்து ஸ்கூலை முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகும் கூடிய அந்த நேரத்துல அங்க கல்லூரியில நீ ஆணா பெண்ணா அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்டு அவங்களுடைய அந்த எந்த பதிலை அவர்கள் சொல்லுவது என்று தெரியாமல் நிற்கக்கூடிய அந்த இடத்துல அவங்களுடைய வாழ்க்கையே அந்த கேள்வியோடு ஒரு முற்றுப்புள்ளியாக மாறக்கூடிய சூழல் இருக்கிறது. சரின்னு நாங்க எல்லாமே சேர்ந்து செக்ரட்டேரியட் போகிறோம். முதல்வரை சந்திக்க இல்லை, அங்க இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சரை சந்திப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். நான் அவர் சிஎம் அலுவலகத்தில் இருக்காங்கன்னு. அப்ப அவர் சிஎம்மோட கீழே வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் தான் அப்பொழுது முதலமைச்சராக இருந்தார்கள். கீழே இறங்கி வராங்க போர்ட்டிகோக்கு. அப்ப சிஎம் என்னை கூப்பிட்டு கேட்டாரு, என்ன இங்க நின்றுட்டு இருக்க, இப்போ என்ன பார்க்கறதுக்கான? இல்லை இல்லை, அவங்க ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் பொன்முடி அவர்களை பார்ப்பதற்காக இருக்கோம் அப்படின்னுட்டு. சரிண்டா அவர் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் போய் அமைச்சரை நாங்கள் எல்லாம் சந்தித்து, சுதா இருந்தாங்க, சந்தித்து இந்த பிரச்சனையை எடுத்து சொல்ல போது, நிச்சயமாக என்னால் ஆன முயற்சியை நான் செய்கிறேன், நிச்சயமா இதை சால்வ் பண்றதுக்கு எல்லாத்தையும் செய்யறேன்னாரு. நான் வீட்டுக்கு வரும் பொதுவாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு மணி நேரமா தூங்கக்கூடிய என்னுடைய அப்பா அன்று எனக்காக காத்திருந்தார். நான் திரும்பி வந்த உடனே என்னை கூப்பிட்டு, என்ன, ஏன், எதுக்காக அவங்கள அழைச்சிட்டு வந்த, என்ன பிரச்சனை அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. நான் இந்த டிரான்ஸ் பீப்புள் வந்து எவ்வளவு வந்து போராட்டங்களை தாண்டி தன்னுடைய வாழ்க்கையோடைய தான் வாழ்வதற்கே தன்னுடைய ஐடென்டிட்டியை தான் தேர்ந்தெடுப்பதற்கு அவர்களுடைய போராட்டம் என்ன அப்படிங்கிறத அவர்கிட்ட சொன்ன அடுத்த நொடி அவர் வந்து இதுக்கான டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கான ரெக்கக்னிஷன், அதுக்காக ரேஷன் கார்டில் அவங்களோட பேரை இன்க்ளூட் பண்ணுறது, அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணுறது, அவங்களோட சர்ஜரியை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவது என்ற அத்தனை விஷயங்களையும் செய்து தந்த தலைவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். அதுதான் தந்தை பெரியார் அவர்கள் மனித நேயத்தை மக்களுக்கு சொல்லி தந்த தந்தை பெரியார் அவர்களின் வழியிலே வந்திருக்கக்கூடிய இந்த ஆட்சி இன்று வரை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது.
சென்ற பட்ஜெட்ல கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அதிகமாக படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு 2 கோடி ஒதுக்கி அவங்களுடைய காலேஜ் ஃபீஸ், அவங்களுடைய ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாத்தையுமே அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இன்னைக்கு லீபா உங்களுக்கு ஃபீஸே இல்லாம இத செஞ்சிருக்காங்க. நிச்சயமா இதை தாண்டி படிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய, ஏன்னா ஃபாதர் பேசும்பொழுது சொல்லிட்டு இருந்தாரு, கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இந்த கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணிட்டு இன்னைக்கு 18 பேர் தான் கிராஜுவேட்ஸா வெளியில போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. நான் உங்களை குறை சொல்ல முடியாது. நீங்க ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு என்னென்ன போராட்டங்களை கடந்து வருகிறீர்கள்னு தெரியும். அதனால இந்த கல்வி அப்படிங்கிறது உங்களுக்கே உங்க மேல ஒரு நம்பிக்கையை, எங்களாலும் யார் எங்களை வேண்டான்னு சொன்னாலும் இந்த சமூகத்துல எங்களால் தலை நிமிர்ந்து நிற்க முடியும் என்ற அந்த சூழலை உருவாக்கக்கூடியது கல்வி. அதனால அரசாங்கமும் இருக்கிறது, இங்க லீபா போன்ற அமைப்புகளும் இருக்கிறது. அதனால ப்ளீஸ் யூஸ் தீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஃப்ளை ஹை அண்ட் டு create a better path for future generations. நீங்க பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனா மாற முடியும். அது டிரான்ஸ் பீப்புளுக்கு மட்டும் இல்லை, இங்க இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்க நிச்சயமாக ஒரு இன்ஸ்பிரேஷனா தன்னுடைய ஐடென்டிட்டி என்ன, தன்னுடைய கனவு என்ன என்பதை அவர்கள் தைரியத்தோடு நிர்ணயம் செய்து கொள்ளக்கூடிய அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய இடத்திலே இருப்பவர்கள் நீங்கள். நான் திரும்ப சொல்றேன், உங்களோட ஐடென்டிட்டிக்காக நீங்க எவ்வளவு போராட்டங்கள், மரணத்தை தொட்டுவிட்டு வரக்கூடிய போராட்டங்களை தாண்டி வந்திருக்கக்கூடியவர்கள். அதனால யூ ஆர் an inspiration to every human being in this world. So nothing can stop you. Fly high. Sky even is not the limit. You can go beyond and beyond and beyond and achieve and change this world into a much better place and more loving place, more human place and a more inclusive place. Congratulations again and thank you.